அதாவது இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும் என்பதில் அவர் மிகவும் தெளிவாக இருக்கிறார் என்பதை அடுத்த தலைமுறையை எப்படி இதை கொண்டு செல்ல முடியும் என்பதில் மிக ஆபத்தான நிலையில் உள்ளது. மது ஒழிப்பு பேரணி உறுதிமொழியை நான் ஏற்றுள்ளேன். நீங்கள் ஏற்றுள்ளீர்களா? சாமானியன் குரல் நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னாக்கா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் மரியாதைக்குரிய நான் மிகவும் நேசித்த, மிகவும் சுமார் ஒரு 40 ஆண்டு காலம் தொடர்ந்து பயணித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நிலையிலிருந்து இன்றைய தேதி வரை நான் யாரையுமே எந்த நிலையிலும் நேசித்தது கிடையாது. முதல் முறையாக திரு அண்ணாமலை அவர்களுடைய சேவை, அவர்களுடைய நாட்டு மக்களுக்குண்டான அனைத்து விஷயங்களிலும் எந்த குறைபாடுகள் இல்லாமல் அவருடைய பயணம் எனக்கு மிகவும் நெகிழ்ச்சியும், மிகவும் அவர் மேல் உள்ள மரியாதையும், மிகவும் சொல்லப்போனால் அயராது இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும் என்பதில் அவர் மிகவும் தெளிவாக இருக்கிறார் என்பதை என்னால் உணர முடிகிறது. என்னால் முடிந்த ஒரு சிறிய உதவி இல்லை, எனது கடமை. எனக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும், இந்த நாட்டு தமிழர்களுக்கும், இந்திய அரசுக்கும் என்னால் முடிந்த, எனக்கு தெரிந்த சில புள்ளி விவரங்களோடு உங்களுடன் பரிமாற்றிக்கொள்ளவே இந்த பதிவு. நான் கூறிய விஷயங்கள் யாரையும் பாதித்தாலோ அல்லது எதற்கும் எந்த விதமான தவறான உள்நோக்கத்தோடு செய்யவில்லை. இதுக்கு முழு பொறுப்பு நானே தான். இந்த சேனலையோ சாமானியன் குரலோ எந்த விதத்திலும் பொறுப்பாகாது. போதை ஒழிப்பு பற்றி தலைவர் அண்ணாமலை எடுத்துரைத்த இந்த மகத்தான செயல், அதனுடைய சில விஷயங்களை தங்களிடம் கருத்து பரிமாற்றிக்கொள்ளவே நான் இதை பற்றி பேச விரும்புகிறேன். போதை ஒழிப்பு என்பது இந்த நாட்டு இளைஞர்களின் சாபக்கேடாகவும், மிகவும் பள்ளி குழந்தைகள் வரைக்கும் இன்றைய நிலை வெகு மோசமாக, மிகவும் அடுத்த ஜெனரேஷனை அடுத்த தலைமுறையை எப்படி இதை கொண்டு செல்ல முடியும் என்பதில் மிக ஆபத்தான நிலையில் உள்ளது. இதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஒரு தாய் தந்தை ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அவர்களுக்கு பேணி காத்து, அவர்களை குடும்பம் மற்றும் அனைத்து விதங்களும் போராடி அவர்களுக்கு பல லட்சம் செலவு பண்ணி அவர்களுக்கு கல்வி அறிவு கொடுக்க பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ செல்லுகிறார்கள். அதில் மிகவும் வேதனையான விஷயம், அங்கு இந்த விதமான தவறான தீய பழக்க வழக்கங்கள், எளிதாக கிடைக்கக்கூடிய மது மற்றும் சில விதமான புள்ளி விவரங்கள் கூறுகிறது, வெறும் நம்பி ஒரு சாக்லேட்டு இது போன்ற ஸ்டாம்ப் இது போன்ற மிகவும் மோசமான போதை வஸ்துக்கள் உள்ளன என்பதை கேட்கும்போது மிகவும் அதிர்ச்சியாகவும் மிகவும் வேதனையாகவும் உள்ளது. சரி, இது எப்படி இந்த நாடு கடக்க முடியும் என்பதில் எனக்கு ஒரு அச்சம் உள்ளது. நம் இந்திய நாட்டில் பல மாநிலங்களாக பிரிவு கொண்டு இருக்கிறது. இதில் மிகவும் பிரதி வாய்ந்த, வீரத்துக்கு பேர் போன பஞ்சாப் மாநிலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பஞ்சாப் மாநிலத்தில் இன்றைய நிலை என்ன? வீரம் என்றால் இந்த சுதந்திர போராட்டத்தில் மிக 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 பெரும் பங்கு ஆற்றிய சிங்கு போன்ற அந்த பரம்பரையில் வந்த வீரத்துக்கு போன்ற அனைத்து இதிலும் பேணி காத்திருந்த அன்றைய இந்த மாநிலம் இன்றைய என்ன நிலையில் உள்ளது என்பதை தாங்கள் புள்ளி விவரங்கள் இன்று அனைத்தும் நம் கையில் செல்போனில் நமக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கப்பெறுகிறது. இன்று அது புள்ளி விவரங்கள் என்ன கூறுகிறது? தயவு செய்து உற்று நோக்குங்கள். ஒரு மொழி மாற்றம், பெயர் மாற்றம், இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது.
இதை நாம் கருத்தில் கொண்டு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் எடுத்துள்ள ஒரு மிகப்பெரிய போதை மறுமாற்று விழிப்புணர்வு மையத்துக்கு உறுதுணையாக அவர் எடுத்துள்ள இந்த பெரும் முயற்சிக்கு நம்மை போன்றவர்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதில் தான் எனது ஆசை. இதுவரைக்கும் மோடியின் தமிழகம் புத்தகம் வாங்காதவங்க அவசியம் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவோடு சேர்த்து இந்த புத்தகத்தினுடைய விலை ₹400, மற்ற மாநிலங்களுக்கு ₹450. 9092345641 இது வாட்ஸ்அப் நம்பர், இதே நம்பர் தான். இந்த நம்பருக்கு அட்ரஸை நீங்கள் அனுப்பிவிடுங்க. ஜிபே அல்லது ஃபோன்பே நம்பரும் இதே நம்பர் தான். அதில் ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிட்டு அந்த ரிசிப்டை அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எனக்கு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிடலாம். புக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும். நன்றி, வணக்கம். வருங்கால தலைமுறைகள் நோக்கி அரசியல் கட்சி ஓட்டு ஆதரவு, அரசியல் கட்சி ஆரம்பிப்பது இப்படி தமக்கு ஆதரவாக இருந்து அவர் வாக்கு செலுத்தி நாம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் தலைவர்களுக்கிடையே மாறுபட்ட விதத்தோடு நாட்டு மக்கள் நன்றாக வாழ வேண்டும், இளைய தலைமுறைகள் எந்த காரணத்தை கொண்டும் தவறான வழியில் போகக்கூடாது என்பதில் அவர் எடுத்திருக்கும் முன்னேற்பாடுகள் எனக்கு வியப்பாக உள்ளது. இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது, பல எதிர்காலத்தில் நம்ம பேசுவோம். பல விஷயங்கள் இருக்கிறது. இதில் மக்களை சீரழிக்கிறதுல மிக பெரும் பங்கு இந்த போதை சீரழிவு தான் என்பது அச்சமாக உள்ளது. நான் கூறும் விதம் என்னவென்றால், நமக்கு போதை வஸ்து இன்றைய போன திமுக அரசால் இதை கையாண்ட விதம் என்ன என்றது நாம் அனைவரும் பார்த்தோம். இன்னும் ஒரு படி மேலே போனால் சிறு பயனாளிகள், அதாவது அந்த பழக்கத்தில் உபயோகிப்பாளர்களை மட்டும்தான் கைது செய்தார்கள். காவல்துறை நினைத்தால் இதற்கு எங்கு வருகிறது, எந்த இடத்தில் இது தயாரிக்கிறாங்க, எங்க டிஸ்ட்ரிபியூட்டர், மெயின் டீலர், இவர்களை அரசு சம்பந்தமான அல்லது அரசியல் கட்சிகளுடைய பங்குகள் இதில் இருக்குமோ என்பதில் கடந்த ஆட்சி காலத்தில் நாம் ஒரு அரசியல் கட்சி, திமுக அரசியல் கட்சியிலிருந்தே ஒருவரை பதவி நீக்கம் செய்தார்கள். அவர் இன்றும் வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இது மெயின் ஈடுபாடு அந்த போதை வஸ்துக்கு தான். போதை வஸ்து என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். இதில் மிக மிக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது, அரசாங்கம் எடுத்தும் சிறிய முயற்சியில் கடந்த ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி கூட முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் மீட்டிங்கை இதெல்லாம் சந்தித்து தொலைநோக்கு பார்வையை எடுத்துள்ளார். பாராட்டத்தக்கது, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இதனுடைய ரிசல்ட், இது எதிர்பார்ப்பு. இந்த போதை ஒழிப்புன்றது அரசாங்கம் அவர்கள் செய்யும் முன்னேற்பாடு தான் இதற்கு மெயின், இதுக்கு ஒழிக்க முடியும். எல்லாரும் போன அரசாங்கத்தில் கூறிய பல குற்றச்சாட்டு மத்திய அரசுடைய பங்கு இதில் அதிகமாக இருக்கிறது, அவர்கள் தான் அந்த இதிலிருந்து கடல் வழியாக இதை கடத்துகிறார்கள் என்றது ஒரு தவறான புள்ளிவிவரத்தை கொடுத்தார்கள். தவறான புள்ளிவிவரம் என்ன அடிப்படையில் நான் கூறுகிறேன் என்றால், மத்திய அரசு கடல் வழியாக இந்த போதைப் பொருள் வருகிறது என்றால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் ஓங்குகிறது? ஆந்திராவில் இல்லை, கர்நாடகாவில் அங்கே இருக்கிறது, சொற்பளவு போலீஸ் கண்ட்ரோலில் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு மட்டும் உச்சவரம்பாக இருக்கிறது. இதை மறுக்க இயலாது. இதில் பயனாளிகளை மட்டும்தான் காவல்துறை டார்கெட் செய்கிறார்கள் தவிர, அவரை வைத்து மெயின் டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர், இது சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் கைது செய்ய வேண்டும் என்பது அடிப்படை. ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு பழக்க வழக்கங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஈஸியாக ஒரு பொருள் கிடைக்குது என்றால் அந்த பொருள் பயனாளிகளுக்கு மறப்பதற்கோ அதிலிருந்து வெளிவருவதற்கோ ஒரு சமுதாய சுற்றுச்சூழல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்காது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் நமது பங்கு பயனாளிகளை விழிப்புணர்வு தந்து அவர்களுக்கு அரிய தகவல், வாழ்க்கையின் சரித்திரம், இதுக்கு உண்டான மருத்துவ சிகிச்சை அனைத்துமே செய்தாலும் கூட ஒரு பொருள் ஈஸியாக அவர்கள் கிடைக்கிறது என்பதால் நம்மளுடைய உழைப்பு வீணாகும், 100% வீணாகும். இதை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்கும் முயற்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.
அவருக்கும் இந்த காணொளி பார்க்கின்ற அனைவருக்கும் எனது இருங்கரம் கொண்டு என் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இந்த மது ஒழிப்பு பேரணியின் உறுதிமொழியை நான் ஏற்றுள்ளேன். நீங்கள் ஏற்றுள்ளீர்களா? ஏற்றவில்லை என்றால் ஏற்றுக்கொண்டு இதுக்குண்டான முயற்சிகள் அனைத்தும் அவருக்கு பங்களிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் மோடியின் தமிழகம் புத்தகம் வாங்காதவங்க அவசியம் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவோடு சேர்த்து இந்த புத்தகத்தினுடைய விலை 400 ரூபாய், மற்ற மாநிலங்களுக்கு 450 ரூபாய். 9092345641 இது வாட்ஸ்அப் நம்பர், இதே நம்பர் தான். இந்த நம்பருக்கு அட்ரஸை நீங்கள் அனுப்பிவிடுங்க. ஜிபே அல்லது ஃபோன்பே நம்பரும் இதே நம்பர் தான். அதில் வந்து ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிட்டு அந்த ரிசிப்டை வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் எனக்கு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிடலாம். புக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும். நன்றி, வணக்கம்.